நெக்ஸ்ட் ஜென் பிரைம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததிலிருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது, அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி. அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம்.
வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ராத்திரி ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சத்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போது லக்னம் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா மார்கழி மாதம் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ராசிநாதனே 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் பார்க்குறோம். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், அதாவது மாத கிரகத்தில் ஒருவர். அவர்
பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கார். அதாவது 8ஆம் இடத்துல தனுசு மாதம்ன்றதுனால 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைவிடத்திலிருந்து, அதாவது ரெண்டல் இன்கமில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர மறைவு இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் புத பகவான் இருக்கார். 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் 7ஆம் இடம்ன்றது அந்த விருச்சிக ராசி அந்த அளவு ஏற்றத்தை புதனுக்கு கொடுக்காது. அதனால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் சிறு சிறு தடங்கள் வரும். அதற்கு பிறகு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம், அதாவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க, படிப்புக்குன்னு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், நண்பர்கள் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலேயானால் குருவின் பார்வையில், அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. டாக்டர்களுடைய அறிவுரைப்படி நடக்கிறதும் ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், அதாவது 9, 10 அதிபதினு சொல்லக்கூடிய தர்ம கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி ஆட்சி, அவரே 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்ப சனி நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய வருமானத்தில் பொது காரியங்களுக்கு இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க. பொது காரியம்னா கோவிலுக்கு, அதை தவிர நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். பெரிய ஏற்றம். ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் குரு பகவான். இதன் மூலியமாக பார்த்தோன்னா மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு 1/1/2025 அப்போ போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல சனியோட சேர்க்கையில் இருக்கார். அது ஒரு நல்ல ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு சனி ஒரு பெரிய யோகர். ஏன்னா ஒரு திரிகோண கேந்திர அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் ராசிநாதனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும். பால் வியாபாரம், அதை தவிர இந்த பால் பதனிடுதல், அந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்கிறவா, அதாவது பாலை திரிச்சு விற்கிறதுன்னு சொல்லக்கூடியது, இந்த பன்னீர், அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நெய், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்துல அதாவது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவரே 6ஆம் அதிபதின்றதுனால தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க. கடன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் சினி ஸ்டார்ஸ், ஹீரோயின்ஸு, சின்ன திரை, பெரிய திரை, நடிகர், நடிகைகள், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் நடிகைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அது தவிர அந்த இதில் சின்ன திரையில் இருக்கக்கூடிய சண்டை பயிற்சி நிபுணர், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை பெரிய ஏற்றத்தை காணும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் லைட்டு, டைமண்ட் கட்டிங், அதை தவிர சர்ஜரியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி, இதெல்லாம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சில செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் இது இந்த மாதம் மொத்தமே ஆண்டாளினுடைய மாதம், அதாவது திருப்பாவை 30 பாசுரங்களும் பாடக்கூடிய மாதம். அதனால் ரங்கநாதரையும் ஆண்டாளையும் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும்.